friends, welcome to Secret of Samiel. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு பூ பொரியல். இது என்ன பூ அப்படினு பாக்குறீங்களா? இது வந்துட்டு அகத்தி பூ. இந்த பூ நீங்க பார்த்திருக்கலாம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் பேருக்கு தெரியாமயே இருக்கும். இது வந்துட்டு அகத்தி பூ, அகத்தி கீரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அகத்தி கீரையோட பூ தான் இது. இந்த பூல தான் நம்ம இன்னைக்கு வந்துட்டு பொரியல் செய்ய போறோம். இது வந்துட்டு ரொம்ப நல்லது, உடம்புக்கு வந்துட்டு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய பூ இது. இந்த பூ வந்துட்டு ஆனா நிறைய இடத்துல வந்துட்டு உங்களுக்கு கிடைக்காது, ஏதாவது ஒரு சில இடத்துல தான் கிடைக்கும். ஆனா எங்கேயாவது கிடைச்சதுன்னா நீங்க கண்டிப்பா இது வாங்கி செஞ்சு பாருங்க. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது சாப்பிட்டா. இது இந்த மாதிரி ஒயிட் கலர் பூவாகவும் கிடைக்கும், ஒரு பீட்ரூட் கலர்ல நல்லா பிங்க் கலர்லயும் ஒரு பூ கிடைக்கும். அகத்தி பூ ரெண்டுமே நீங்க சமையலுக்கு யூஸ் பண்ணலாம், ரெண்டுமே ரொம்பவே நல்லது. இந்த பூல வந்துட்டு ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்துட்டு வயிற்றுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதை சாப்பிட்டா வயிற்று பூச்சி எல்லாம் வந்துட்டு அழிஞ்சிரும். ரத்த சோகை பிரச்சனை இருந்துச்சுன்னா இது வந்துட்டு உங்களோட பிளட் செல்ஸை வந்துட்டு அதிகப்படுத்துறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த வெள்ளைப்பூவை விட இந்த சிகப்பு பூல வந்துட்டு அந்த குவாலிட்டி அதிகம், அந்த ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய குவாலிட்டி. இது வந்து வல்லரைக்கீரை மாதிரி மெமரிக்கும் கூட ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சாப்பிட்டா வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா மெமரி பவர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். இந்த வித்தியாசமான அகத்திப்பூ பொரியல் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இதுதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சிகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த டேஸ்டியான அகத்திப்பூ பொரியல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த பூவை வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணிக்கலாம். எப்படி கிளீன் பண்ணணும்னா இந்த காம்பை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. காம்போடு சேர்த்து இந்த வெயின் மாதிரி ஒரு பார்ட் இருக்கு பாருங்க, நரம்பு மாதிரி ஒரு பகுதி, இதையும் எடுத்துடலாம். இதுவும் தேவையில்லை நமக்கு. இந்த இதழ்களை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இதழ்களை எடுக்கும் போதுமே நல்லா செக் பண்ணிக்கோங்க, உள்ள ஏதாவது பூச்சி அந்த மாதிரி ஏதாவது இருக்குதான்னு நல்லா செக் பண்ணிட்டு அப்புறமேட்டு போடுங்க. பாருங்க, இந்த காம்பு எடுத்தீங்கன்னா இந்த காம்போடு சேர்ந்து இந்த நரம்பும் வந்துடும். இதையும் தூக்கி போட்டுடலாம். இதோட போட்டோம்னா லைட்டா ஒரு கசப்பு இருக்கும். இது இல்லைன்னா இந்த பூல வந்துட்டு அந்த கசப்பே தெரியாது, நல்ல டேஸ்டியா இருக்கும். நீங்க முருங்கைப்பூ பொரியல் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க, கிட்டத்தட்ட அந்த முருங்கைப்பூ பொரியல் டைப்ல தான் இருக்கும். இது மாதிரி எல்லா பூவையும் நல்லா சுத்தம் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த பூவை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் நான். இப்போ இதை நம்ம வந்துட்டு பொடியாக நறுக்கி எடுத்துக்க போகிறோம். நல்லா எப்போதும் நம்ம பொரியல் நறுக்கிற மாதிரி தான், முட்டைக்கோஸ் பொரியலுக்கெல்லாம் நறுக்குவோம்ல, அந்த மாதிரி இதையும் நல்லா பொடியாக இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு நம்ம கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம். உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க, கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து எல்லா காய்கறிகளுக்கும் மாதிரியே வெங்காயம், வரமிளகாய் ஒரு 3 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயமும் தேங்காயும் கொஞ்சம் அதிகமாக போடுங்க இதுக்கு. ஏன்னா இதுவும் கீரை மாதிரி தான், லேசான ஒரு கசப்பு சுவை இருக்கும் இந்த பூலையும். அதனால நம்ம கொஞ்சம் வெங்காயமும் தேங்காயும் எச்சா போட்டோம்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு செவந்துச்சு, கடுகு வெடிச்சிச்சு. இப்போ இந்த வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை 3 சேர்த்திடலாம். கொஞ்ச நேரம் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த வெட்டி வச்சுருக்க இந்த அகத்தி பூ இதில் சேர்த்திடலாம். இது இதோட சேர்த்து வதக்கி விடுங்க. இதுக்கு கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்திக்கோங்க, சும்மா ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சப்பொடி. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு கம்மியாக போடுங்க, ஏன்னா இந்த பூ வந்து சுண்டி போயிடும். அதிகமாக போயிடுச்சுன்னா அப்புறம் கசக்கும். இதுக்கு தண்ணியெல்லாம் விட வேணாம், இந்த தண்ணியிலே இது வெந்துடும். நம்ம கழுவி இருக்கிறோம்ல அந்த தண்ணியிலே இது வெந்துடும். கொஞ்சமாக லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே வதங்கட்டும். தீயை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் பக்கமாக வெந்திருக்குது இந்த அகத்திப்பூ. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு, வெந்திருக்கும். இவ்வளோ நேரம் தான் ஆகும். இந்த பூ வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு பூ, சீக்கிரமே வெந்துடும். 2-3 நிமிஷம் தான் ஆகும் இது வேகிறதுக்கு. இப்போ இது வெந்துருச்சு நல்லா. இப்போ இதில் நம்ம தேங்காய் பூ சேர்த்திடலாம், துருவன தேங்காய். இதையே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட அகத்திப்பூ பொரியல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஹெல்தியான அகத்திப்பூ பொரியல் இப்போ ரெடி ஆயிடுச்சு.
இந்த அகத்திப்பூ பொரியலை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.